பிடித்த வேலையும் கிடைக்கல, கிடைக்கிற வேலையும் பிடிக்கல. எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா 25 ஆகுது. இது வரைக்கும் நான் பல வேலைக்கு போயிருக்கேன். பாதியிலேயே வந்துட்டுருக்கு. ஏன்னா பிடிக்கல. சரி பிடித்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அந்த வேலையும் கிடைச்ச பாடு கிடையாது. சரி நேரில் தான் போய் ட்ரை பண்ணால் கிடைக்கலன்னு ஆன்லைனில் ட்ரை பண்ணுறோம். ஆன்லைனில் நம்மளும் உட்காந்து எவ்வளோ வேலை ட்ரை பண்ணாலும் அந்த வேலையும் ஒன்றும் கிடைச்ச பாடு கிடையாது. ஆனால் இதுக்கு மத்தியில் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்கும், வீட்டிலேயே உட்காந்துருந்தா எப்படி கிடைக்கும் வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப மாதிரி கஷ்டப்படுத்தாங்க. ஆனால் நம்ம படுற கஷ்டம் வெளியே சொல்ல முடியல. ஏன்டா இதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னால் அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னேன். இது சொல்லும்போது என்னதுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லிட்ட பிறகு அது ஒரு வாரம் இருக்கும், 2வது வாரம் எதாவது வேலையை ட்ரை பண்ணலாம்ல, மறுபடியும் அதை சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயத்த நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணுற சொன்னால் இங்கே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. கிடைச்சா மட்டும்தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். அதனால் சொல்லாமே இருந்தோம்லான்னு ஒரு தாட்டில் தோணும். அதில் சொல்லாமே சைலண்ட்டாகவே இருப்போம். அப்பயும் பார்த்தா பிரச்சனை. சரி அப்படி இல்லாமல் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு கூலி வேலைக்காச்சும் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் போய் சொன்னால், என்ன படித்து முடிச்சுக்க நீ போய்ட்டு கூலி வேலைக்கு போகிறேன்ற, பார்க்குறாங்கன்னா சிரிப்பாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கௌரவம் தடுக்குது. கூலி வேலைக்கு போய்ட்டு சம்பாரித்து ஏதாவது குடும்பம் தரேன்னு பண்ணிட்டு வேறு ஏதாவது பார்த்தாலும் பண்ணலாம் பார்த்தாலும் அதுவும் முடிஞ்ச பாடு கிடையாது. லைஃப்பில் என்ன வேலைக்கு தான் போகணும்னு ஒன்றுமே புரியல. அப்படி என்ன வேலை தான் கிடைக்கும் அப்படின்னு எனக்கும் தெரியல. லைஃப்பில் மிடில் கிளாஸாக பிறந்துட்டு வேலைக்காக ஓடி நான் எப்போயோ அலைஞ்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, பாய்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அனுபவத்தில் சொல்கிறேன். படித்து முடித்தோடனே ஏதாவது ஒரு தொழில் கற்றுட்டு கண்டிப்பாக போயிடணும். படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகலான்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்க, இவ்வளோ இதுவே கிடைச்சாது. 100ல் 90 பேர் கிடைக்காது. 10 பேர் யாராவது அதிர்ஷ்டவாளி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க படித்து முடித்தா கண்டிப்பாக கிடைக்கும், சும்மா பேருக்குன்னு ஃபஸ்ட்டு போனால் தான் கிடைக்காது, நல்ல கான்ஃபிடென்ட் அப்படின்னு. இங்கே சென்டம் மார்க் எடுத்தாலும் அவனும் அதே ஹோட்டலில் சப்ளையர் வேலை தான் பார்ப்பான். ஏன்னா படித்த படிப்பில் பெருசாலாம் வேலை கிடைக்காது. மனசில் இருந்து சொல்கிறோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ஏன்னா நானும் வாழ்க்கையில் முன்னேறணுங்க, முடியல. ரிலேஷனு, ஃபேமிலி எல்லாருமே சொல்கிற, ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை கேட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.